நீங்க உங்க வீட்ல வந்து சோலார் பேனல்ஸ் போட்டிருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சோலார் பேனல்ஸோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பத்தி இந்த வீடியோல சிம்பிளா சொல்றேன். சோலார் பேனல்ஸோட அட்வான்டேஜஸ் ஃபர்ஸ்ட், இந்த பவர் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயா தான் கிடைக்குது சன்ல இருந்து. அதுவும் இல்லாம இது வந்து ஒரு அன்லிமிட்டெட் சோர்ஸ். செகண்ட், சோலார் பேனல்ஸ் நம்ம வீட்டுக்கு போறதுனால நம்ம இபி பில் வந்து குறையும். தேர்ட், இது வந்து ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி, அதாவது மாசு இல்லாத ஒரு கிளீன் எனர்ஜி. அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு ரெனியூவபிள் சோர்ஸ். ஃபோர், லோ மெயின்டெனன்ஸ், அதாவது இதோட மெயின்டெனன்ஸும் நம்ம கம்மியாக பண்ணாலே போதும், நல்லாவே எஃபிஷியன்சி தரும். ஃபிஃப்த், பேனல்ஸோட லைஃப்ஸ் வந்து 25 இயர்ஸ்க்கு மேலே நல்லாவே நமக்கு பவர் ப்ரொடியூஸ் பண்ணி தரும். டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபர்ஸ்ட்டு, நம்ம சோலார் பேனல்ஸை நம்ம வீட்டில் இன்ஸ்டால் பண்ணுறப்ப ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். செகண்ட் வந்து இந்த சோலார் பேனல்ஸ் வந்து வெதரை டிஃபென்ஸ் பண்ணி தான் இருக்கும். அதாவது சூரிய வெளிச்சம் கம்மியாக இருக்க மாதிரி நேரத்துலலாம் நமக்கு வந்து பவர் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். தேர்ட், பேட்டரி ஸ்டோரேஜ், அதாவது பேட்டரி வாங்குற பேட்டரி வந்து நார்மலாகவே கொஞ்சம் காஸ்ட்லி தான். சப்போஸ் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணுறப்ப நமக்கு காஸ்ட் ஆகும்ல. ஃபோர்த், லோ எஃபிஷியன், அதாவது நிறைய பேர் இங்கே நினச்சிக்கிருக்காங்க சோலார் பேனல்ல இருந்து நமக்கு வந்து 100% எனர்ஜி கிடைக்கும்ட்டு. ஆனால் உண்மை என்னன்னா 18லேருந்து 20% தான் நமக்கு எனர்ஜியே கிடைக்கும். ஃபிஃப்த், ஹாலில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும், நைட் டைம்லாம் ஒர்க் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.